வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம யூனிட் 5 அலகு 5 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அக்காஸ்டிக்ஸ் அப்படி, அதாவது சவுண்ட் அப்படிங்கிற அந்த யூனிட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அந்த சவுண்டு வந்து ஒரு சர்ஃபேஸ்ல பட்டுதுன்னா, அதாவது ஏர்ல போகுது, திடீர்னு ஒரு சவுத்துல படுது. அப்படி இருக்கும்போது அது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆனது அப்படின்னு பார்த்தோம். அதாவது எந்த மாதிரி எதிரொலிச்சு வந்துச்சு. ஒரு பாலை நீங்க செவுத்துல போட்டீங்கன்னா தெரியும், அப்படியே எதிரொலிச்சு வரும். அதே மாதிரி சவுண்டுக்கும் நடக்கும். அண்ட் அதோடைய சும்மா நடக்காது, அதுக்குன்னு ஒரு லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன், அப்படிதானே? லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அதை கூட நம்ம அனிமேஷன்ல பார்த்தோம். நீங்க அந்த டியூப் வச்சு பார்க்கும்போது ஒரு டியூப் வழியா சவுண்டு வேவ்ஸ் அனுப்புறீங்க, சவுண்ட் அனுப்புறீங்க, சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துட்டு எதிரொலிச்சு வந்துட்டு, பட் கரெக்டான அந்த ஆங்கிள் அந்த இன்னொரு டியூப்பை வைக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னா அந்த சவுண்ட் வந்து கேட்டது. கரெக்டா? இப்படிலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லா, இந்த இந்த விதி, இந்த எஃபெக்ட் என்ன எஃபெக்ட், அது எங்க யூஸ் ஆகுது, அப்படி எல்லாத்தையும் நாம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, இன்ட்ரெஸ்டிங்கான, நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தோடைய ஒரு ஒரு எஃபெக்ட் தான். சரிங்களா? ஓகே. ஸோ ஓகே, இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன ஒரு சீனரியோவை இமேஜின் பண்ணிக்கோங்களேன். நீங்க ஒரு ரயில்வே ட்ராக்ல நிக்கிறீங்க. சரிங்களா? ஒரு ரயில்வே ட்ராக்ல, சாரி, ரயில்வே பிளாட்பாரத்துல. சரிங்களா? ரயில்வே பிளாட்பாரத்தில் நிக்கிறீங்க. அப்போ ட்ரெயின் வருது அப்படிங்கும் போது, ஓகே, தூரத்துல இருந்து ஒரு ட்ரெயின் வேகமா விசில் அடிச்சுக்கிட்டே உங்களை நோக்கி வருது, அப்ரோச்சிங் யூ. அப்ப அந்த விசில் சவுண்ட் எப்படி இருக்கும்? நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. விசில் சவுண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப சவுண்டா கேட்கும். கரெக்டா? ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை ஏத்தி விடுவீங்க, இல்ல இறங்கிட்டீங்க, ட்ரெயின்ல இருந்து இறங்குறீங்க, ட்ரெயின் உங்களை அப்படியே விட்டு அப்படியே போகுது. இப்போ அதே விசில் சவுண்ட் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். கரெக்டா? அந்த விசில் சவுண்ட் அவர் மாத்துறாரா? டிரைவர் எதுவும் மாத்துறாரா? இது ஸ்லோ விசில், இது ஹை விசில் இல்ல, அப்படிதானே? விசில் என்னமோ ஒண்ணுதான். ஆனா அந்த சவுண்ட் உங்களுக்கு வரும்போது அதிகமாகும், உங்களை விட்டு விலகும் போது குறைவா இருக்கு. சோ உங்களை நோக்கி வரும்போது பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சில வருது அந்த சவுண்ட். அதாவது அதிகமான அதிர்வெண்ல வருது. ஃப்ரீக்வன்சி ஹையா இருந்ததுன்னா வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும்னு. வேவ் லென்த், அலை நீளம் லோ, நான் இப்படி போட்டிருக்கேன். அலை நீளம் குறைந்த அலை நீளமா இருக்கும். அதே மாதிரி உங்களை விட்டு போகும்போது ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். அப்ப லோ ஃப்ரீக்வன்சி ஹை வேவ் லென்த்தா இருக்கும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜென்ரலான கான்செப்ட். ஓகே. சோ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருது. ட்ரெயின் கிட்ட வர வர அந்த சவுண்டோட பிச் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லனா ஸ்ரில்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதே ட்ரெயின் உங்களை கிராஸ் பண்ணி தூரமா போகும்போது, மூவிங் அவே, உங்களை விட்டு போகும்போது சவுண்டோட பிச்சு சடனா குறையிற மாதிரி இருக்கும். அதாவது லோ பிச்சுமாங்க, ஃபீல் பண்ணீங்க. ஆனா இது ட்ரெயின் டிரைவருடைய விசில் சவுண்ட் வந்து கிடையாது, அப்படிதானே? அவர் மாத்த போற கிடையாது. சரிங்களா? சோர்ஸ் ஒண்ணுதான். ட்ரெயின் தான் சோர்ஸ். எந்த ஒளியை எமிட் பண்ணக்கூடியதான் சோர்ஸ். அதோடைய ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா தான் இருக்கு, அப்படிதானே? பட் அந்த டிஸ்டன்ஸ், அதுதான் முக்கியம். நீங்க கேட்கிற, இல்ல நம்ம கேட்கிற, நம்ம எங்க நிக்கிறோம் அதை வச்சு அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியுது. நாட் ரியல் சேஞ்ச். சரிங்களா? நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆக்சுவல் சேஞ்ச், அப்பேரண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆக்சுவல் சேஞ்ச்னா உண்மையான சேஞ்ச், அப்பேரண்ட் சேஞ்ச்னா அப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி, அப்படிதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுங்கிற மாதிரி. சரியா? ஓகே. சோ இந்த எஃபெக்ட் ஏன் இப்படி நடக்கு, எப்படி நடக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணாரு. அவர் தான் ஆஸ்ட்ரியன் பிசிஸ்ட் கிறிஸ்டியன் டாப்ளர், அவருடைய பேர். அதனால இந்த எஃபெக்ட் பேர் அவருடைய பேரை வச்சிருப்பாங்க. சோ கிறிஸ்டியன் டாப்ளர். சரியா? ஆஸ்ட்ரியன் பிசிஸ்ட். இவர் தான் அதை ப்ரொபோஸ் பண்ணாரு. அதனால இதுக்கு டாப்ளர் எஃபெக்ட்னு பேரு. சோ சிம்பிளா சொல்லணும்னா, எப்போதெல்லாம் ஒரு சவுண்ட் சோர்ஸ், சவுண்டை எமிட் பண்ணக்கூடியதான் சவுண்ட் சோர்ஸ், அப்படிதானே? அதை கேட்கிற லிசனர், நான் இங்க இருக்கிறேன்,
எல் லிசனர், நான் இங்க இருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ரிலேட்டிவ் மோஷன் எப்படி இருக்கும்? எப்படி மூவ் ஆறாங்களா இல்ல விலகி போறாங்களா? அதான் ரிலேட்டிவ் மோஷன். அப்போ அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சில சேஞ்ச் தெரியும். ஃப்ரீக்வன்சி நம்ம புக்ல வந்து Nன்னு போட்டிருப்பாங்க. சில புக்ல Fன்னு போடுவாங்க பின்னாடிலாம். ஆனா மேக்ஸிமம் Nன்னு போடுவாங்க, Fன்னு போடுவாங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க. நம்ம புக்ல போட்ட அந்த டேம் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ரீக்வன்சியோட அதாவது அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சியோட சேஞ்ச் தெரியுதா? இந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி தான் நாம டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றோம். ஃப்ரீக்வன்சினா தமிழ் பசங்களுக்கு தெரியும். அதிர்வெண். சரிங்களா? அதனால நான் அப்பப்போ இங்கிலீஷ் சொல்லும்போதும் அந்த இதை நீங்க டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்வெண், அலைநீளம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் டாப்லர் விளைவு. ஓகே. இப்போ ஓகே அதிகமா இருக்கும், கம்மியா இருக்குமா? அவ்வளவுதானா? அப்படின்னா இல்ல. இது வந்து கான்செப்டா மேத்தமேட்டிக்கலா நம்ம டெரைவ் பண்ணணும். எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சில ஸ்டாண்டர்டான சிம்பிள்ஸ் தேவை. நம்ம புக்ல இருக்கக்கூடிய அதே நொட்டேஷன்ஸ நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஏன்னா அதை எழுதினாதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மத்தது எல்லாமே ஈஸி ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோர்ஸ். தமிழ்ல மூலம். மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சோர்ஸ்ல இருந்து வருது, எந்த மூலத்துல இருந்து வருது அப்படிங்கிற அதுல இருந்து ஆரிஜின்பாங்கல்ல அதுதான். சரியா? எஸ் மூலங்கள். இது சவுண்டா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல நம்ம ட்ரெயின் எடுக்கிறோம். இதுமே ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி எதனாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது எல் லிசனர். சரிங்களா? அதாவது கேட்கிறவரு, கேட்கிற அந்த ஆளு. சோ லிசனர். சரியா? நம்ம புக்ல வந்து எல் அப்படின்னு போட்டுப்பாங்க. சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வி அப்படின்னு போட போறோம். இதுதான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். இத ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். அதாவது சவுண்டோட வெலாசிட்டி. அதாவது ஒலியோட திசைவேகம். காத்துல ஏர்ல சவுண்ட் எவ்வளவாம் வேகமா டிராவல் ஆகுங்கிறது தான் இதோட வேல்யூ. பட் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி தான். கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் பொறுத்து, பிரஷரை பொறுத்து மாறும். பட் ஓரளவுக்கு ஒரு ரேஞ்ச் நம்ம சொல்லலாம். அதாவது 330 மீட்டர் பெர் செகண்ட் அல்லது மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் டு 340 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். சரியா? அது அந்த சொன்னோம்ல அந்த டெம்பரேச்சர், பிரஷர், ஹியூமிடிட்டி இதெல்லாம் பொறுத்து மாறதுனால நம்ம அதுக்கு டைரக்டா ஒரே சிங்கிள் வேல்யூ போடாம ஒரு ரேஞ்ச் நம்ம போட்டிருக்கோம். இது கிளியர் ஆயிட்டா? அப்போ 330ல இருந்து 340க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது விஎஸ் அப்படின்னு போட போறேன். சொல்லியாச்சு. எஸ்னா சோர்ஸ். சோ விஎஸ்னா வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ். அதாவது அந்த ஒளி மூலத்தோடைய வெலாசிட்டி. ஒளியோட வெலாசிட்டி இல்ல, ஒளி மூலம். ட்ரெயின்னா ட்ரெயின் சவுண்ட், ட்ரெயினோட வெலாசிட்டி. சரிங்களா? வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ். அந்த ஒளி மூலத்தோடைய திசைவேகம். அந்த சோர்ஸ் எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்ப இவரை பத்தி சொன்னா அப்புறம் எல் லிசனர் பத்தி சொல்லணும். சோ விஎல் நம்ம போடலாமா? விஎல் இது வெலாசிட்டி ஆஃப் லிசனர். அதாவது கேட்கிறவர்களுடைய வெலாசிட்டி. நீங்க எவ்வளவு ஸ்பீடால மூவ் ஆறீங்க அப்படிங்கிற பொறுத்து இருக்கு. அப்படிதானே? நம்ம இதெல்லாம் ஜென்ரலாவே நம்ம டே டு லைஃப்ல பண்ண கூடியதான். இப்ப உங்களுக்கு வந்து சவுண்ட் ரொம்ப பிடிக்கல, ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க, அது பக்கத்துல மெதுவா போக மாட்டீங்க, நீங்க ஸ்பீடா போகலாம். சவுண்ட் அங்க நிலையா தான் இருக்கும், அது மூவ் ஆகாது. ஆனா நீங்க ஸ்பீடா போகலாம். இல்ல உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னா அப்படி மெதுவா சரி கேட்டுக்கிட்டே வருமேன்னு சொல்லிட்டு வருவீங்க. சோ இந்த ஸ்பீடு டிபெண்ட்ஸ் அப்பான் யூ, நம்ம கேட்கறவங்கள இருக்கு. சரியா? ஓகே. இது போக நம்ம ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சிய என் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லினா, அதாவது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அந்த சவுண்டு அந்த சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதா ஒரு சவுண்ட, அந்த சவுண்டோட ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி என். அதாவது உண்மையான அதிர்வெண், ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஆனா இந்த லிசனரோ இல்ல அந்த சோர்ஸோ பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி மூவ் ஆகுது அப்படிங்கும் போது இதை வந்து நம்ம அடுத்து என்ன சொல்லலாம்? இதே ஃப்ரீக்வன்சி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அடுத்து மாறலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா என் டேஸ் அப்படின்னு வைக்க போறேன். சரிங்களா? இந்த என் டேஸ்னா என்னன்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே. அப்பனா என்ன தோற்ற அதிர்வெண், தோற்றம் மாறி இருக்குமா, அதனால அப்படி சொல்றாங்க. சரிங்களா? அந்த அந்த அளவுக்கு தோற்றம் இருக்கும் அப்படிங்கறது அர்த்தம். ஆனா அது உண்மையானது கிடையாது, நமக்கு அப்படி தோணும். சரிங்களா? ரைட். சோ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம என் டேஷ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ
டாப்லர் எஃபெக்டோடைய மெயின் எய்ம் என்னன்னா இந்த என் டேஸ கால்குலேட் பண்றதுதான். ஓகே, இந்த என் டேஸ கால்குலேட் பண்றதுதான். சரிங்களா? ஓகே. டாப்லர் எஃபெக்ட்ல மொத்தம் 8 டிஃபரெண்டான கேசஸ் இருக்கு. 8 விதமான ஒரு முறைகள் இருக்கு. சரிங்களா? இதை எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்றது கஷ்டம். அப்போ அதுக்கு ஒரு ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். அதோடைய மாஸ்டர் ஃபார்முலா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுறேன். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அது பாக்குறது தான். அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். எப்படி இருக்குன்னா வி பிளஸ் ஆர் மைனஸ் ஒரே இடத்துல போடுறது விஎல். அதே மாதிரி கீழேயும் போடணும் வி மைனஸ் பிளஸ், ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்புறம் பிளஸ் அப்படி போடணும் விஎஸ் அப்படி போட்டு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி அதை இங்க போட போறோம். இதுதான் அந்த மாஸ்டர் ஃபார்முலா. ஓகே ரைட். இப்படி போட்டா என்ன அர்த்தம்? சில டைம்ல பிளஸ் போட வேண்டியிருக்கும், சில டைம்ல மைனஸ் போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அப்படிதானே? ஓகே. சோ எப்பெல்லாம் பிளஸ் பண்ணணும், எப்பெல்லாம் மைனஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக்னா என் டேஸ் எப்போ அதிகமாகும், அதாவது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி எப்போ அதிகமாகும், சோர்ஸும் அந்த லிசனரும் பக்கத்துல வரும்போது அப்ரோச் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க. சோர்ஸ் பக்கத்துல நம்ம வரோம், இல்ல நம்ம பக்கத்துல சோர்ஸ் வருது, இல்ல ரெண்டு பேருமே பக்கத்துல வரோம். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும் போது ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வரும்போது அப்போ கண்டிப்பா இது இன்க்ரீஸ் ஆகிரும். அடுத்தானே? அப்ப டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அப்ப டிஸ்டன்ஸ் கம்மியானா ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. ஃப்ரீக்வன்சி அதிகமாகணும்னா எப்போதுமே இந்த நியூமினேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த நியூமினேட்டர் பெருசா இருக்கணும். ஏன்னா இது பெருசா இருந்தா தான் மல்டிபிள் ஆஃப் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி இது பெருசாகும். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமா எப்பெல்லாம் இருக்கும்னா இந்த நியூமினேட்டர் பெருசா இருக்கணும். நியூமினேட்டர் எப்ப பெருசா இருக்கும்? நீங்க மைனஸ் போட்டா பெருசாகுமா? ஏற்கனவே இருக்கிறத விட இவரை கழிச்சா பெருசாகாது. சோ பிளஸ். சரியா? சோ டினாமினேட்டர் சின்னதா இருக்கணும் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல மைனஸ். புரியுதா? இப்போ லிசனர் அந்த லிசனர் சோர்ஸை நோக்கி போறாரு. சரியா? இந்த இடத்துல இவர் லிசனர் இந்த இங்க நிக்கிறாரு. இதுதான் சோர்ஸ். இவர் இங்க நோக்கி போறாரு. எல் டு எஸ் போறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம ஃப்ரீக்வன்சி கூடும். அதனால மேல பிளஸ் போட போறேன். சரியா? அப்ப என்ன வரும்? வி பிளஸ் விஎல் அப்படின்னு வரும். சரியா? ஓகே. இப்போ சோர்ஸ் எல்ல நோக்கி வருது, இப்படி வருது, லிசனரை நோக்கி வருது. ஓகே. அப்போ சோர்ஸ் லிசனர் நோக்கி வந்தா நம்ம எஸ் டு எல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல கீழே மைனஸ் போட போறோம், இந்த இடத்துல கீழே மைனஸ் போட போறோம். ஏன்னா டினாமினேட்டர் குறைஞ்சாதான் வேல்யூ ஏற போகுது. யோசிச்சு பாருங்க. ரைட்டா? ஒரு சோர்ஸ் நம்மளை நோக்கி வரும்போது ஃப்ரீக்வன்சி கண்டிப்பா கூட தான் செய்யும். அப்ப அந்த இடத்துல எப்படி சார் போடலாம்? அப்ப இங்க பிளஸ் ஏற்கனவே நம்ம போட்டாச்சு, அது நம்ம அந்த இடத்த சொல்றோம். அப்ப இங்க சோர்ஸ் இப்ப மூவ் ஆறாரு, ஏன்னா அது கேசஸ் எல்லாம் பிரியும். அப்ப சோர்ஸ் இப்ப மூவ் ஆறாரு. லிசனை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை. லிசனர் ஒரு ஸ்டேஷனரே நிக்காருன்னா அப்ப அவரோட வெலாசிட்டி நம்ம 0 போட்டுரும். அதனால அவர் தேவையில்லை, விஎல் தேவையில்லை. அப்ப விஎஸ் மட்டும் பார்க்கும்போது நீங்க மைனஸ் போட்டாதான் இது கூடும். அப்ப இதுதான் கோல்டன் ரூல், கோல்டன் டிப்பு. என்னன்னா ஃப்ரீக்வன்சி எப்பெல்லாம் அதிகமாகும்னு உங்களுக்கு ஜென்ரலாவே தெரியும். அப்பெல்லாம் மேல பிளஸும் கீழே மைனஸும் போட்டுருங்க. அது அந்தந்த கேஸ் வரும். 2 பேர் ரெஸ்ட்ல இருக்காங்களா, 2 பேரும் மூவ் ஆறாங்களா, 2 பேரும் எப்படி மூவ் ஆறாங்க அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ரிவர்ஸ்ல பார்க்கணும், மூவிங் அவே. சோ லிசனர் என்ன பண்றாருன்னா இந்த சோர்ஸை விட்டு விலகி போறாரு. இப்படி போறாரு விலகி சோர்ஸை விட்டு. சரியா? லிசனர் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ். அப்போ ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். ஃப்ரீக்வன்சி எப்ப கம்மியாகும்? இந்த டினாமினேட்டர் கூடும் போதா கம்மியாகும் போதா யோசிச்சு பாருங்க. ஸோ லிசனர் மூவ் அவேனா மேல பிளஸும் சாரி மேல மைனஸும் நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அது அந்த இடத்துல வி மைனஸ் விஎல் அப்படின்னு போட்டுருவோம். சரியா? சப்போஸ் சோர்ஸ் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இப்ப ஆப்போசிட் நம்ம போட போறோம், பிளஸ் போட போறோம். அப்போ இந்த இடத்துல வி பிளஸ் விஎஸ் அப்படின்னு வந்துடும் இந்த இடத்துல. ஏன்னா அவரு கூடுறாரு. சோ இவருடைய டேம் கூடுனுச்சுன்னா இவர் கம்மியாவாரு. அப்படி யோசிச்சு பாருங்க. சரிங்களா? இவரோட டேம் எப்ப கூடும்? 2 பேரையும் கூட்டினாதான் கூடும் மொத்தமா. 2 பேரையும் கழிச்சீங்கன்னா குறையும். அப்ப இவர் கம்மியானா மொத்த டேம் கம்மியானா இவரு கூடிடுவாரு. சோ அதுக்கு ஏத்தால நம்ம அந்த அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த லாஜிக்கை நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கேசஸ் பார்க்கலாம். நம்ம பார்த்த லாஜிக்கை வச்சு முக்கியமான கேசஸ நம்ம டெரைவ் பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் கேஸ் நம்பர் 1. சோர்சஸ், அதாவது ஒளி மூலம் மூவ்ஸ் டுவர்ட்ஸ், அதாவது அப்சர்வ், இந்த எல்ல நோக்கி வராரு. ஆனா எல் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு. சரியா? நான் அதனால இப்படி போட்டிருக்கேன், ரெஸ்ட். ஸ்டேஷனரி லிசனர். சரிங்களா? ஓய்வுல நிக்கிறாரு. ஆனா சோர்ஸ் மூவ் ஆகுது, அவரை நோக்கி வருது. அப்ப இவர் மூவ் ஆகல அப்படின்னா இவருக்கு வெலாசிட்டியே கிடையாது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணலாம்னா VL equal to 0 அப்படின்னு போடலாம். ஏன்னா அவருக்கு வெலாசிட்டி கிடையாது. ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு வெலாசிட்டி நம்ம போட மாட்டோம். சரியா? சோர்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகி வருது. ஆனா டிஸ்டன்ஸ் கம்மியா தான் ஆயிட்டு இருக்கும். இவர் இப்படியே வருவாரு, லிசன் இங்க தான் இருக்க பாரு, கொஞ்ச நேரத்துல அப்படியே டிஸ்டன்ஸ் கம்மியாக போகுது, இப்படியே வரப்போகுது. அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகமானும் தானே. அப்ப டினாமினேட்டர்ல மைனஸ் வரணும். சோ n டேஷ் அப்படிங்கறத எழுதிக்கிறேன். எழுதிட்டு பார்லால VL போடக்கூடாது, ஏன்னா VL பைல 0 போட்டேன். சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நம்ம மைனஸ் போட போறேன், இன்ட்டு n போட போறேன். அவ்வளவுதான். ஏன்னா இவர் குறைதா இருப்பாருங்க, இவர் குறைஞ்சாதான் இவர் கூடுவாரு. இது புரியுதா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ V மைனஸ் VS சின்ன வேல்யூ. ஸோ ஆன்சர் வந்து பெரிய வேல்யூவா மாறும். அப்ப இந்த இடத்துல n டேஷ் கிரேட்டர் than n. அப்படிதானே? n டேஷ் வந்து என்னோட அதிகமா இருக்கும். செகண்ட் கேஸ் பார்க்கலாம். சோர்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் எல். ஆனா இப்போ அவர் ரெஸ்ட்ல இருக்காரு. ஸோ ரெஸ்ட். அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அதோடைய வேல்யூ VL 0. ஆனா இப்போ S வந்து இப்படி போறாரு, லிசனர் இங்கே தான் நிக்கிறாரு. ஆனா இப்போ ஃப்ரீக்வன்சி கம்மியாயிரும். ஏன்னா வேலைக்கு போகும்போது கம்மி ஆகும்ல. அப்ப கம்மியாகிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஃப்ரீக்வன்சி குறையுது. அப்ப டினாமினேட்டர் பிளஸ்ஸா மாறும். டினாமினேட்டர்ல பிளஸ் வரும். சோ அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம் நீங்களே பாருங்க. இந்த ஃபார்முலாவை அப்படியே n டேஷ் அப்படின்னா V பிளஸ் VS இன்ட்டு n அப்படி போடலாமா? இப்ப புரிஞ்சிருக்குமே. இந்த ரெண்டு கேஸை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? அது அவர் கூடுறாரு, அதனால ஃப்ரீக்வன்சி கம்மியாகுது. ஸோ இந்த கேஸ்ல n டேஷ் வந்து கம்மி ஒரிஜினலை விட. சரிங்களா? ஒரிஜினலை விட அவர் வந்து இப்போ கம்மியா தெரிவாரு. என்னென்னமோ உண்மைதான், அப்படியே தான் இருக்க போகுது. பட் கேட்கும் போது நம்மளுக்கு அந்த டிஃபரெண்ட் வருது. கிளியரா? ஓகே. இப்போ இந்த கேஸ் 2 பாத்தீங்க. கேஸ் 3 பார்க்கலாம். கேஸ் 3ல லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்டேஷனரி சோர்ஸ். நான் அதனால இப்படி போட்டிருக்கேன்னா இது எல்லாத்துக்குமே புரியும். சரியா? கேட்கிறவரு அந்த ஒளி மூலம். ஆனா இவர் இந்த சோர்ஸ் இப்ப ரெஸ்ட்ல இருக்கு. அந்த வண்டி அப்படியே தான் நிக்கி. சரிங்களா? ட்ரெயின் அப்படியே தான் நிக்கி. ரெஸ்ட்ல இருக்காரு. அப்போ VS 0 அப்படிதானே? சோர்ஸோடைய வெலாசிட்டி 0 தான் இருக்கும். அந்த ஒளி மூலத்தோடைய திசைவேகம் 0 தான் இருக்கும். லிசனர் கிட்ட போறாரு, ஆனாலும் ஃப்ரீக்வன்சி அதிகமா தான் தெரியும். கரெக்டா? அப்ப திருப்பி என்ன பண்ணணும்? இப்போ நியூமரேட்டர்ல ஆட் பண்ணாதான் வேல்யூ ஏறும். சோ இப்ப டினாமினேட்டர் வராது, ஏன்னா 0 போடுறீங்க. அப்போ V பிளஸ் VL பை V. புரியுதா? அவ்வளவுதான். VS போடக்கூடாது, ஏன்னா VS 0 ஆயிடுச்சு. சோ இந்த கேஸ்லயும் n டேஷ் கிரேட்டர் than n வரும். இதுவும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ரைட். ஃபோர்த் கேஸ். இப்போ இதுல வந்து இதேதான் என்ன பண்ண போறோம்னா அவே ஃப்ரம் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்படி இப்படி ஆரோ மார்க் போட்டா உங்களுக்கு நீங்களே இது ஒரு ஹிண்ட் மாதிரி தானே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல லிசனர் வந்து அந்த சோர்ஸை விட அப்படியே வெளியில போறாரு. சோர்ஸை விட்டு ரெஸ்ட்ல தான் இருக்கு. VS வந்து 0வா இருக்கு. லிசனர் வெளியில போகும்போது, சோர்ஸை விட்டு வெளியில போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஃப்ரீக்வன்சி கம்மியா வரும். கரெக்டா? ஓகேவா? சோ அப்ப அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி போடலாம்? இப்ப மைனஸ் போடணும். கீழே V. அப்போ இந்த நியூமினேட்டர்ல இந்த மாதிரி நம்ம மைனஸ் போடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ கம்மியாகுது. கம்மியானா அந்த வேல்யூ கம்மி பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கம்மியாகும். சரிங்களா? அதனால நம்ம இத இந்த
ஃபார்முலாவை நம்ம போட்டிருக்கோம். சரியா? இது புரியுதா? இது வந்து என்ன கேஸ்னா சோர்ஸ் ரெஸ்ட்லாம் இருக்கு. ஆனா லிசனர் அதை விட்டு வெளியில போறாரு. ஒளி மூலத்தை விட்டு கேட்கிறவர் போறாரு. ஃபார்முலா V மைனஸ் VL பை V இன்டு N போட்டீங்கன்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்துரும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த ஒரு கேஸ்ல 8 கேஸையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் சொல்லி தரேன். இன்னொரு கேஸ்ல என்னன்னா 5வது கேஸ்ல 2 பேருமே மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிற வச்சுக்கலாம். அதாவது சோர்ஸும் மூவ் ஆகுது, லிசனரும் மூவ் ஆகுறாங்க. ஆனா மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். இப்படி போட்டிருக்கேன். எஸ், சோர்ஸ் ஒளி மூலம் அதுவும் நகருது, கேட்கறவும் நகராது. ஆனா 2 பேரும் பக்கத்துல வராங்க. கண்டிப்பா ஃப்ரீக்வன்சி கூடும். 2 பேருமே கிட்ட வராங்கன்னா டபுள் எஃபெக்ட். அப்படிதானே? டபுள் எஃபெக்டா மாறும். அப்போ ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாகும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நியூமினேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் லிசனர் வெலாசிட்டி இப்படி போடும். கீழே பாத்தீங்கன்னா V அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல சோர்ஸ் வந்து மூவிங் ஆகி வருது. அப்போ அந்த இடத்துல இப்படி போடும். கரெக்டா? அப்போ ஃபார்முலா N டேஷ் அப்படிங்கிறது. ஏன்னா இது கம்மியானதான் நியூமினேட்டர் கூட அந்த N டேஷ் கூடும். அதனால இப்படி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா என்ன போடும்? இப்படி போடும். அப்ப இது ஒரு கேஸ். புரியுதா? ஓகே ரைட்டா? இது கிளியர் ஆயிட்டா? இப்ப இன்னொரு கேஸ் நம்ம பார்க்கலாம். 6வது கேஸ். இதுல வந்து என்ன பண்றேன்னா 2 பேருமே வெளியில போற மாதிரி காமிக்கிறேன். லிசனர் வந்து அப்படி 2 பேருமே ஒருத்தர் விட்டு வெளியில போறாங்க. சோர்ஸும் தள்ளி போகுது, ட்ரெயினும் போகுது, இவரும் போறாரு. சரிங்களா? அப்போ போத் மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். 2 பேருமே ஒருத்தர் விட்டு வெளியில போறாங்கன்னா இப்போ கண்டிப்பா ஃப்ரீக்வன்சி கம்மியாயிரும், நல்லா குறையும். அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை யோசிச்சு பாருங்க. எஸ், இது வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ரைட்டா? இது கூடணும், இந்த டேமே கூடணும். அப்பனா தான் ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். அப்ப இந்த இடத்துல பிளஸ் போட போறேன். V பிளஸ் VS. அப்ப ஃபார்முலா எழுதலாமா ஃபைனலா? ஓகே. இது என்ன வரும்? சரி, இப்படி போட்டீங்கன்னா வரப்போகுது. கிளியராப்பா? சோ பாருங்க, ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணேன். மனப்பாடம் பண்ணதுக்கு அவசியமே இல்லை. ஒரே ஒரு இதுதான் யூஸ் பண்ணேன். ஆனா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீங்க எல்லா கேஸையும் நீங்களே பண்ணலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சோர்ஸ் எங்க மூவ் ஆறாரு, அப்ப பிளஸ் எப்படி மைனஸ் பண்ணும் அப்படிங்க நீங்களே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஓகே. இப்போ இத வந்து ஒரு அனிமேஷன் நான் வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ இந்த இதில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சோர்ஸ் அப்சர்வரும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்களே பாருங்க. இப்போ சோர்ஸ் வெலாசிட்டி சம்திங் வச்சுக்கிட்டு ஒரே நிமிஷம். ஸ்டக் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் வரல, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஓகே ரைட், இப்போ வந்திருக்கும். இப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து சோர்ஸ் வெலாசிட்டியை 3 அப்படின்னு வச்சிருக்கோம். அப்சர்வ் வெலாசிட்டியை -2 வச்சிருக்கோம். ஏன்னா மைனஸ் ஏன் வச்சிருக்கீங்கன்னா எதிர்த்தாப்புல வரக்காண்டி அப்படி வச்சிருக்கேன். ரிவர்ஸ் டைரக்ஷன் வரக்காண்டி. அப்ப இது 2 பேருமே இதுல மூவ் ஆகிறாங்க. அப்படிதான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க. நீங்களே பாருங்க. சோர்ஸ் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்சர்வர் மெதுவா மூவ் ஆறாரு. சரிங்களா? நான் வந்து கொஞ்சம் பெருசா வச்சா உங்களுக்கு நீங்க நல்ல வேரியேஷன் பார்க்கலாம். இப்ப பாருங்க. இந்த பாருங்க. தெரியுதா? ஓகே. அதை தாண்டி போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஓகே சரி. இப்போ இந்த இடத்துல
நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூவை ஒரு சிம்பிளா ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம ஒரு சின்ன சம்மு பண்ணி பார்க்கலாம். சோர்ஸ் வெலாசிட்டி வந்து ஒரு ரவுண்டா ஒன்று எடுத்துக்கணும். 10ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்க, 10ன்னு எடுத்தா கொஞ்சம் ரவுண்டா வரும் பார்த்தேன். அது அந்த வேல்யூ செட் பண்ணும். ஓகே. அப்சர்வ் வெலாசிட்டியை ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். ஒரு 5 இல்லை 2 அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவோம். மைனஸ்ல வச்சுக்கிடுவோம். -5. ஓகேவா? ரைட். இப்போ இப்போ இதுல ரீடிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம செக் பண்ண போறோம். நம்மளுடைய ஃபார்முலா போட்டு செக் பண்ண போறோம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நான் ஒரு கேஸ் சொல்லி தரேன், மற்ற கேஸ் நீங்களே பண்ணி பாருங்க. வேற வேல்யூ போட்டு பாருங்க. இப்போ நான் இதுல உள்ளத வேல்யூ எழுதிக்கிறேன். சோர்ஸோட வெலாசிட்டி அதாவது விஎஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். லிசனர் கேட்கிறவர், அப்சர்வர் அவர் தான் லிசனர், சரிங்களா? அவருடைய வெலாசிட்டி எவ்வளவு செட் பண்ணிருக்கேன்னா -5. -5னா நீங்க மைனஸ் போடணும் அவசியம் இல்லை. அது வந்து டைரக்ஷனுக்காண்டி ரிவர்ஸ்ல கொண்டு வரக்காண்டி. அப்போ ரெண்டு பேரும் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அதை காட்டுறக்காண்டி நம்ம வந்து சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. இப்போ கீழே உள்ள சில வேல்யூல நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பார்க்கணும். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்னா கேபிட்டல் வி, அந்த வி அப்படின்னு இருக்குங்களா, அதுதான். அது வந்து பிக்சடான வேல்யூ. நான் சொன்னேன் 343 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. அது பிக்சடா தான், அதை நம்ம மாற்ற முடியாது. சரியா? வேவ் லென்த் பத்தி நம்மளுக்கு தேவையில்ல. சோர்ஸ் வேவ் லென்த், பெர்சிவ்ட் வேவ் லென்த் தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஃப்ரீக்வன்சி பத்தி தான் படிக்கும். ஃப்ரீக்வன்சி நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் வேவ் லென்த் வரும். ஸோ வேவ் லென்த் உங்களுக்கு தேவையில்ல. ஆனா ஃப்ரீக்வன்சி பாருங்க, சோர்ஸோடைய ஃப்ரீக்வன்சி அதாவது அதுதான் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? என்னன்னு நான் எடுத்துக்கிறேன். என்ன வந்து 343 ஹெட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த சோர்ஸோடைய, அந்த ட்ரெயினோ ஆம்புலன்ஸோ அதோடைய அதான் சோர்ஸ், அதோடைய ஃப்ரீக்வன்சி 343 ஹெட்ஸ். அது அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்டஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க 358.45 ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நாம கண்டுபிடிக்க போறோம். நம்மளுடைய ஃபார்முலால போட்டு கண்டுபிடிக்க போறோம். இந்த 358.45 வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க வந்து அனிமேஷன்ல பாத்தீங்க, இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனிச்சு, லிசனர் மூவ் ஆனதெல்லாம் பாத்தீங்க. கரெக்டா? இந்த பெர்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மாறாது. ஏன்னா இதுல அந்த அனிமேஷன்ல மாறாது. ஏன்னா ரெண்டு பேரும் மூவ்ஸ் டுவர்ட்ஸா வராங்க, ஏத்தாப்புல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டு பேருமே மூவ் ஆறாங்கன்னா அந்த ஃபார்முலாவை யோசிச்சு பாருங்க. ஓகே ரைட். இப்போ இத நம்ம ஃபார்முலாவை போட்டு இது பண்ண போறோம். ஓகே. சோ ரெண்டு பேரும் மூவ் ஆறாங்க, மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். போத் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும்? அண்டர்ஸ்டாண்ட், யோசிச்சு பாருங்க. என்ன ஃபார்முலா வரும்? ரெண்டு பேருமே மூவ் ஆறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி டபுள் எஃபெக்ட்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா அதிகமாகணும். நியூமினேட்டர் அதிகமாகணும், டினாமினேட்டரும் அதிகமாகணும். ஸோ டினாமினேட்டர் அதிகமாகணும்னா உங்களுக்கு வந்து டினாமினேட்டர்ல அந்த வி மைனஸ் விஎஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா என்ன? என் டேஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் விஎல் பை வி மைனஸ் விஎஸ். இப்படி வருமா? கரெக்டா இப்பதானே சொன்னேன். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ நியூமினேட்டர் அதிகமாக வரணும், டினாமினேட்டர் கம்மியாக வரணும். இது கம்மியாக இருந்தால் தான் இது அதிகமாக வரணும். ஸோ கம்மியாக இருக்கு மைனஸ், அதிகமாக இருக்கு பிளஸ் போட்டிருக்கேன். கிளியரா? இப்போ கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்றேன். விக்கு பதிலா என்னது? ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, இந்த 343. சரியா? (343). ஸோ இது பிளஸ், அதனால கொஞ்சம் நான் பெருசாவே போடுறேன். 343 விஎல் கூட்டணும். விஎல் என்னது? 5 தான் போடணும். நான் மைனஸ் போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா அது டைரக்ஷனை பொறுத்துக்கு. ஸோ 5 தான் போட்டுறேன். ஓகேவா? இப்போ வி மைனஸ் விஎஸ், அப்போ இங்க மைனஸ் போட போறீங்க. சோர்ஸுக்கு எடுக்கணும் 343 மைனஸ் சோர்ஸோட இது என்னது? 10. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி எண்ணுக்கு பதிலா நம்ம இப்ப என்ன போட போறோம்னா 343 அப்படிங்கறத நான் போட போறேன். சரியா? ஓகே. இப்போ இது மேல உள்ளது கூட்டுங்க 348, கீழே உள்ளதை கழிச்சு பாருங்க. ஏன்னா 10னா கழிக்கணும். 333 அடுத்ததான் இன்ட்டு 343. இப்போ இந்த வேல்யூவை நீங்க கால்குலேட்டர் கையில வச்சிருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்க, எவ்வளவு வேல்யூ வருதுன்னு செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேல வந்து 348 போட்டுட்டு கீழே வந்து 333 போடுங்க. எவ்வளவு வந்திருக்கு வேல்யூ? அப்ராக்சிமேட்ல நான் வந்து
ஒரு 1 அந்த மேல உள்ளதை அழிச்சிருந்தேன். நான் வேல்யூ நான் எழுத போறேன். 348 333 மல்டி பண்ணும்போது 1.045 அப்படின்னு வந்திருக்கு. நிறைய நம்பர் வரும். நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? இதை மட்டும் உண்டானது இன்ட்டு 343 மல்டி பண்ண போறேன். 343 மல்டி பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. இந்த ஆன்சர் கூட 343 மல்டி பண்றேன் அப்படின்னா ஆன்சர் 358.450 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நமக்கு ஆன்சர் இந்த இருக்கலாம், இந்த வந்துட்டு பாருங்க அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. இவ்வளவுதான். ஸோ கால்குலேஷனையும் நம்ம பார்த்தோம் அண்டு அனிமேஷனையும் நம்ம பார்த்து அதுதான் அது கால்குலேஷனாக போட்டிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணோம். நம்ம ஒரு மட்டும் செக் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்க எல்லா கேஸுக்கும் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். இந்த டாப்லர் எஃபெக்டோட அப்ளிகேஷன் என்ன, அப்புறம் அதோடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸ் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல இன்னொரு டாபிக் நான் நடத்துறேன். சரிங்களா? ஸோ இன்னைய கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். கிளாஸ் நேசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.